இறைவி படத்துக்கு அப்புறமா எந்த படமும் எடுக்காம இருந்த இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இப்போ நடிகர் பிரபுதேவா கதாநாயகனாக நடிக்க இருக்கும் புது படம் ஒன்றை இயக்க தயாராகிட்டு வர்றாரு. இந்த படத்துல பிரபுதேவாவுக்கு ஜோடியாக சம்யுக்தா ஹெக்டே அப்படிங்கிற நடிகையை நடிக்க வைக்க கார்த்திக் சுப்புராஜ் திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இதனால கன்னட தயாரிப்பாளர் பத்மநாபனுக்கு சிக்கல் வந்திருக்கிறதாக கோடம்பாக்க வட்டாரம் தெரிவிக்குது. சில தினங்களுக்கு முன்னால சம்யுக்தா ஹெக்டேவை ஹீரோயினாக வச்சு படம் எடுக்க தயாரிப்பாளர் பத்மநாபன் பிரம்மாண்டமான விழாவோட படப்பிடிப்பை தொடங்கினாரு. ஆனா கேமராவை ஆன் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு ஹீரோயின் சம்யுக்தா ஹெக்டேவை காணோம், அவர் சென்னைக்கு சென்றுட்டார் அப்படின்னு. இதுக்கு காரணம் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல சில தினங்களுக்கு முன்னால இந்த நடிகையை சந்திச்ச கார்த்திக் சுப்புராஜ் தான் இயக்க இருக்கும் படத்துல பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடிச்சா இந்தியா முழுவதும் பிரபலமாகலாம், 2 படங்கள்ல கோடிகள்ல சம்பளம் ஆகலாம் அப்படிங்கிற ஆசை வார்த்தைகளை சொல்லி சென்னைக்கு வர வச்சிருக்காராம். யார்கிட்டையும் சொல்லாம நடிகை சம்யுக்தா சென்னைக்கு ஓடி வந்ததை அறிஞ்ச தயாரிப்பாளர் பத்மநாபன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. இதையடுத்து சென்னையில் இருக்கும் நடிகர் சங்கத்திலையும் கர்நாடக தயாரிப்பாளர் சங்கத்திலையும் புகார் ஒன்று அளிச்சிருக்காரு. இதையடுத்து தயாரிப்பாளர் பத்மநாபனை சந்திக்க வர்றவங்கலாம் உங்க பட ஹீரோயினை தமிழ் இயக்குனர் ஒருத்தர் கடத்திட்டாராமே அப்படின்னு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்களாம். இது குறித்து கேட்கறதுக்கு நடிகை சம்யுக்தாவுக்கு போன் அடிச்சாலும் சரி, கார்த்திக் சுப்புராஜுக்கு போன் அடிச்சாலும் சரி, இருவருமே போனை எடுக்கிறதே இல்லை. 3.5 கோடி வச்சிருக்கேன், நீ தான் டைரக்டர், எப்படியாவது விஜய் கூட்டிட்டு வந்துரு. 4 கோடி தர்றேன், அஜித்தை கூட்டு வந்துரு. தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஹாலிவுட்டை தூக்கி சாப்பிடுவாங்க. நான் சொல்றேன், ஒரு பெரிய உண்மையை சொல்றேன். இந்த பட்டியல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்கார் சார், எனக்கு விரோதி சார், என்னை பத்தி ரொம்ப தப்பா எழுதுவாரு. நேரில் பார்க்கும்போது கைப்பிடிச்சுக்குவாரு, போயான்னு விட்டுருவேன்.